ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ப்ரோ கபடி சீசன் 11 அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதம் ஆகஸ்ட்டில் பிளேயர் ஆக்ஷன்ஸ் இருக்கும். பிகல் சீசன் 11க்காக எல்லா டீமும் கோச்சஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் தலைவர்ஸ் டீமும் கோச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது ரிலேட்டடாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததான் எல்லா டீமும் எந்தெந்த பிளேயரை ரிட்டைன் பண்ணுவாங்க, எந்தெந்த பிளேயரை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் தலைவர்ஸ் டீமில் சீசன் 11ல் எந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இந்த பிளேயர்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் மேக் பண்ணது. ஹிமான்சு சிங் ரைடர் சீசன் 9, 10 2 வருஷமா நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீம்ல இருக்காரு. லாஸ்ட் சீசன் நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீம் இவரை ரிட்டைன் பண்ணாம ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ல 25 லட்சம் கொடுத்து இவரை FBM கார்டு யூஸ் பண்ணி வாங்கினாங்க. ஹிமான்சு சிங் நரேந்தர் கண்டோலாவோட கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல ஒன்னா பிளே பண்ணவர். நம்ம சீஃப் கோச் உதயகுமார் அங்க பார்த்து தான் இவரை ஸ்கவுட் பண்ணி நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீமுக்கு செலக்ட் பண்ணாரு. ஹிமான்சு சிங் சீசன் 9ல டீசெண்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பாட்னா பைரட்ஸ் டீமோட சூப்பர் 10 எடுத்து டீமை ஜெயிக்க வச்சாரு. லாஸ்ட் சீசன் 10ல இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. டோட்டலா 7 மேட்சஸ் பிளே பண்ணி 11 பாயிண்ட் மட்டுமே எடுத்தாரு. லாஸ்ட் சீசன் முடியிறப்ப நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீமுக்கு விஷால் சாகல், நிதின் சிங் மாதிரி யங் ரைடர்ஸ்லாம் கிடைச்ச சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஹிமான்சு சிங்கை ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த பிளேயர் ஜெட்டின் ரைடர் சீசன் 9ல நியூ யங் பிளேயர் கேட்டகரியில நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீம் இவரை சைன் பண்ணாங்க. சீசன் 9ல இன்ஜுரினால ஃபுல் சீசன் ஆட முடியல. இவர் டேலண்ட் மேல நம்ம மேனேஜ்மெண்ட் நம்பிக்கை வச்சு சீசன் 10க்கும் ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஜெட்டின் சீசன் 10ல தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல செகண்ட் ஹாஃப்ல சப்ஸ்டியூட்ல முக்கியமான ஸ்டேஜ்ல மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்து அந்த மேட்சை தமிழ் தலைவர்ஸ் டீமை ஜெயிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் டோட்டலாவே குறைஞ்சிருச்சு. ஜெட்டின் தமிழ் தலைவர்ஸ் டீமுக்காக சீசன் 10ல டோட்டலா 6 மேட்சஸ் பிளே பண்ணி 14 பாயிண்ட் மட்டுமே எடுத்தாரு. ஸோ ஜெட்டினே ரிலீஸ் பண்ண அதிக சான்சஸ் இருக்கு. அடுத்த பிளேயர் செல்வமணி, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரைடர். சீசன் 10க்கான பிளேயர் ஆக்ஷன்ல நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீம் 13 லட்சத்துக்கு செல்வமணியை வாங்கினாங்க. ப்ரோ கபடி சீசன் 2, 3, 4 3 சீசன்லயும் தபாங் டெல்லி டீமுக்காக செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அப்ப அவரு பிரைம் ஃபார்ம்ல இருந்தாரு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் சீசன் 5ல இவரை பிளேயர் ஆக்ஷன்ல எடுத்தாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம்ல பிளே பண்றப்ப இவருக்கு இன்ஜுரி ஆயிருச்சு. இன்ஜுரினால அந்த சீசன் ஃபுல்லாவே இவரால் ஆட முடியல. செல்வமணி தமிழ்நாடு லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்ல நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. டாலான ரைடர்னால போனஸும் ரன்னிங் ஹேண்ட் டச்ல நிறைய பாயிண்ட் எடுப்பாரு. செல்வமணிக்கு ப்ரோ கபடியில் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இன்ஜுரிக்கு அப்புறம் இவரோட ஃபார்ம் குறைஞ்சிருச்சு. தமிழ் தலைவர்ஸ் டீம் சீசன் 10ல நிறைய மேட்சஸ்ல மெயின் 7 இல்லாம சப்ஸ்டியூட் லிஸ்ட்ல கூட செல்வமணியோட பேர் இல்ல. செல்வமணிக்கு தமிழ் தலைவர்ஸ் டீம் நிறைய வாய்ப்பு கொடுக்கல. சீசன் 10ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 2 பாயிண்ட் மட்டுமே எடுத்தாரு. இவர் ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த பிளேயர் அமீர் ஹுசேன் பஸ்தாமி, ஈரான் நாட்டை சேர்ந்த டிஃபெண்டரான இவரை தமிழ் தலைவர்ஸ் டீம் ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ல 30 லட்சத்துக்கு வாங்கினாங்க. தமிழ் தலைவர்ஸ் டீம்ல ரைட் கார்னர்ல சாகர் ரத்தே இன்ஜுரி ஆனப்ப இவருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. கிடைச்ச சான்ஸ்ல டீசெண்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அமீர் ஹுசேன் பஸ்தாமி தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிரான போட்டியில சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன்ல பவன் செராவத்தை பண்ண டேக்கிள் தான் நம்ம அந்த மேட்ச்ல ஆல் அவுட் ஆகாம ஆப்பரண்ட் டீமை ஜெயிக்க காரணமா இருந்துச்சு. லாஸ்ட் சீசன் மேட்ல லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டினாரு அமீர் ஹுசேன் பஸ்தாமி. லெஃப்ட் கார்னர்ல அவரோட பார்ட்னர் முகமது ரெசா கபூர் தாங்கி டேக்கிள் இனிஷியேட் பண்றப்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணாரு அமீர் ஹுசேன் பஸ்தாமி. அமீர் ஹுசேன் பஸ்தாமிட்ட இருக்க பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்கிள் போவாரு. மேட்ல டேக்கிள் இனிஷியேட் பண்றதுக்கு முன்னாடி என்லைன்ல காலை வச்சிருவாரு. அமீர் ஹுசேன் பஸ்தாமி சில டைம் லாபில காலை வச்சுட்டு டேக்கிள் பண்ணுவாரு. அமீர் ஹுசேன் பஸ்தாமி சீசன் 10ல தமிழ் தலைவர்ஸ் டீமுக்காக 15 மேட்சஸ் பிளே பண்ணி 22 பாயிண்ட் எடுத்தாரு. அதுல ஒரு ஹைஃபையும் இருந்துச்சு. ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ல தமிழ் தலைவர்ஸ் டீம் அமீர் ஹுசேன் பஸ்தாமியை 30 லட்சத்துக்கு வாங்கினதுனால இவரை ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த பிளேயர் ரித்திக், இவர் ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர். சீசன் 10 ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ல தமிழ் தலைவர்ஸ் டீம் இவரை 9 லட்சத்துக்கு வாங்கினாங்க. ரித்திக்கு ஒரு மேட்ச் கூட தமிழ் தலைவர்ஸ் டீம் ஸ்டார்டிங் 7ல வாய்ப்பு கொடுக்கல. மெயின் 7 இல்லாம மேட்சோட சப்ஸ்டியூட் லிஸ்ட்ல கூட இவரோட நேம் இல்ல. ஸ்குவாடை ஃபில் பண்ண லாஸ்ட் இயர் எடுத்திருந்தாங்க. ஸோ இவரை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீம் எந்த யங் பிளேயரை கண்டிப்பாக ரிட்டைன் பண்ணணும் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கபடி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. குற்றம் குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.